கோமதி பையன் தண்ணி ஊற்றிட்டானா ஓடியா ஓடியா. ஓகே நண்பா, நீங்கள் என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒரு 5 கிலோ ஒரு அரை மணி நேரம் இருக்குது ஓட்ட போகிறோம். அதுங்காட்டி நேற்று ஒரு சம்பவம் பண்ணிவிட்டானுங்க பாருங்க ப்ரோ. என்ன பண்ணிட்டானுங்க பாரு, ஆம்பு கலப்பை பின்ன உடச்சி எப்படி கவத்தை போட்டு கட்டி கொண்டாந்துக்கிறான் பாரு. விடு படாது, வா நீ வா. இந்த உதில் கழட்டி விட்ற, உதில் கழட்டி விடக்கூடாது. அங்கே போயிரு, அதே இடத்துக்கு போய். இந்த பின்னு உடஞ்சி போச்சு ப்ரோ. அது பின்னு வீட்டில் ஸ்பேர் இருக்குது, அது மாற்றுறதுக்கு டைம் இல்லாத இருக்குது. நாளைக்கு தான் அதை மாற்றணும் ப்ரோ. அங்கேயே கழட்டி விட்ரு. அப்புறம் பொட்டி மாட்டுறதா இருந்தால் சல்ல அதே இடத்துல கழட்டி விட்றலாம். சரி போய் ரிவர்ஸ் வந்து அதில் வந்து இத்தனை நாள் இந்த பின்னு கட் ஆகாது ப்ரோ. இப்போ ஏதோ பாறையாக ஏதோ மாட்டி கட் ஆகி போச்சு ப்ரோ. வா 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 வா. வெய்ய கொஞ்சம் முன்னாடி இல்லை இரு, கரெக்டாக ஊற்றுட்டா. ஒரு இது எடுத்துடுவா, கத்தி எடுத்து அந்த கவத்தை தூடு. கவத்தை இருக்கும். இது லூஸ் விடு, எல்லாம் டைட் ஆகுது. எதுக்கு வண்டி விட்டு இறங்கண்ணா? சரி அவுத்துட்டு அதை அவுத்துட்ரு. இன்னும் மூட்டோட கத்திட்டு போச்சு. அது கத்தி எடுத்தா சொன்னேன், கத்தி எடுத்தா நல்லா அறுத்து வச்சிடலாம். பட்டா கம்பி அறுத்துடு. அரு சூப்பரு. அரைக்கணும் அப்படியே லைட்டாக ஒரு 100 ரூபா இந்த பின்ன ஒரு சூப்பரான. அது பார்த்தா எனக்கு ஒன்று தோணுதுல சிண்டு. லைட்டாக ஒரு 100 ரூபா சீடு. வா இன்னும் கொஞ்சம் இன்னொரு நூல் லைட்டா இரு. அந்த வண்டி யார் நிற்கிறா? அந்த வண்டி எடுத்து அந்த கீழே எடுத்துக்கலாம். அது அப்படியே கீழே கொண்டு விட்டு வந்துடுறியா? அந்த வண்டி எடுத்து கீழே கொண்டு விட்டு வா. அப்புறம் திரும்பியும் வந்துட்டு ஜேசிபி வந்துச்சுன்னா திரும்பியும் சல்ல எடுத்து வந்து கீழே இறக்கி போட்டோம். நம்ம 5 கிலோ உள்ளதான் நிற்கிது ப்ரோ. அதனால் வந்து வேறு வழி இல்லை. இதை எடுத்து விட்டுட்டு தான் திரும்பி 4 வீல் ட்ரைவில் ஆடணும் பாருங்க. ஃப்ரெண்டில் போகணும்னு பார்த்தா பேக்லேயே போகிறாரு. எல்லாம் ரிவேஸ் ஓடுறதுல பெரிய ஆளுங்க தான். எல்லாம் எக்ஸ்போர்ட் டிரைவர் ஆகிட்டாங்க ப்ரோ. போகிற ஸ்பீடை பாரு. ஃப்ரெண்டில் எடுக்காக போயிடும். ஓல்டேன் செட்டி தப்பிச்சுது. கோமதி ஒரு நிமிஷம் கலப்பி வந்து மாட்டி விட்டு போயிடுறா. அவன் வரங்காட்டியுமே வாங்காங்கிறான்.
ஓடியா பொழுது வேற இறங்கி போச்சு ப்ரோ. போயிட்டு பார் பணம்டா. ஓ நீ தான் கழட்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். எவனாச்சும் பண்ணனா நான் தான் இந்த தப்பு பண்ணேன்னு சொல்லுவீங்களாடா. ஒரே வாரத்தை நாளாக இல்லை. வரலாவா கொஞ்சம் நேரக்கியா. வா வா. ஏய் கொஞ்சம் ஃப்ரெண்டு. அந்த பக்கம் போக முடியே. தலைகளை தான் சொன்னு போடலான்னு போட்டாங்க. எல்லாம் வரிசையாக மாட்டிக்கிச்சு. ஒல்ல விட்றா. லைட்டாக தூக்கு. ஆட்டு. பின்ன பண்ணு. இந்த எப்படி லைட்டாக இல்லைடா சொல்லு. ஏய் இதுல இது பண்ற ஆர்டர் பண்றேன். இல்ல இல்ல பானியா சீன். போய்க்கா. போதும் அங்கே வேதனை மரத்தை வேறோட பிடிக்க முடியாத. ஏய் என் பொண்டாட்டி மேலே விட்டுறாதரா. ஐயோ அம்மா அப்பா யா பூச்சிதா. ஐயோ அப்பா இது ஏற்கனவே போய் ஓட்டிவிட்டு வந்தோம்டா சுண்டை 5 கிலப்பா. இப்போ எதாவது என் நம்பியார் நிறைய திரும்பியும் ரோடு மாதிரி பண்ணி விட்டானோ. அதனால் இப்போ திரும்பியும் 5 கிலப்பு போடுற நிலமை. அதெல்லாம் நான் அன்றைக்கே தூக்கி அன்னைக்கு அப்படி தான் 5 கிலப்பு இதே வயலில் ஓட்டும் போது பாம்பு சைன் ஆகி போச்சுறாங்க. போகும்போது ஒரு நிமிஷம் நின்று தான் போனோம். ஆடு பார்த்து அது வந்து ஆடு வீட்டுலாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு ஆடு வீட்டு ரோட்டோட ஒட்டிக்கும். அதான் ரோட்டையே ஒரு வழி பண்ணிக்கிறான். தண்ணி எடுத்து கொட்டிருக்க பாருங்க. வாவ் என்ன ஒரு மூளை காலையில் அதுக்கு பிச்சுலேயே பண்ணி கொட்டாத. வண்டி நேர் பண்ணி இன்னொன்னைக்கு ஒரு தடவை கழிச்சு அதெல்லாம் எல்லாம் ஒரு செட்டுங்க தானே. அப்புறம் ஏன் கேட்க மாட்டாங்க. அப்போ எல்லாம் அங்கங்கே ரோட்டை வெட்டி ஒரு வழி பண்ணிட்டாங்கடா. இந்த இடத்துல இல்லாத இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக் புதுசாக உருவாக்கிட்டாங்க. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் குறையும்.
டர்போ யூஸ் பண்ணோம்னா இன்ஜினை டக்குன்னு அடங்காதுன்னு வச்சுக்காக. அதான் டர்போவோட பவர். இந்த இடம்னா நம்ம ஊரில் ரொம்ப அபாயகரமான வளைவுட இந்த இடம். ஆப்போசிட்டில் எவன் வராங்கன்னே தெரியறது, அந்தளவு டேஞ்சராக இருக்கும். இதில் போயிடலாமா அதில் போயிடலாமா? இதோட ஒரே மாதிரி தான் டக்குனு போயிடும். இது அங்கே போய் சென்னிகிரி போய் வரணும். ஏற்கனவே நானும் கூட இதில் தான் போனோம். அப்பா இது அது வரலும் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். பொறுமையாக போறியா? சரிங்க மாப்பிள்ள. கன்னியாகுமரி நான் போயிருப்பேன். அதுதான் நான் வரலான்னே. நீ தான் வாங்கம்மா போகலான்ட்ட. நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். என்ன ரெஸ்ட் எடுக்கிறீங்க? போகலாம். காணோம். வண்டி ஏதோ ஹோட்டல் லேட் இதெல்லாம் கப்பி பண்ணி நிற்கிது. வேறு 5 கிலோ வேறு ஆகுது. 5 கிலோ எட்டு போய் ஓட்டணும்னா அப்படி வரும் பர்ஃபார்மன்ஸ். சேர்த்துக்கிட்டு போயிருங்க அதப்ப. ஒரே மாமனை ஆட்டாத குழுங்காத கொண்டுக்கிட்டு போடா. பொண்ணு வேணுமா வேணாமா? பொண்ணு இல்லை, பொண்ணு பெரிய பொண்ணு. நானே தலை. நீயே தொலை பிடிக்கிறியா? பார்த்து நல்ல பொண்ணாக பார்த்து கட்டிக்கிட்டு வா. ஓலை பொண்ணாக கட்டிக்கிட்டு வந்துடாத. ஓ சரி கட்டிக்க வரி. அப்பா இந்த ரோடெல்லாம் போடவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எப்போ தான் போடுவானே தெரியல. அது இந்த ஜென்மத்தில் போட மாட்டாங்க, கவலைப்படாத. நம்ம ஊர் அந்த புதுப்பாளையத்துக்கும் நம்ம பெரு ரோட்டுக்கும் இடம்லாம் ஒரு காலத்தில் எவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு தெரியுமா? இப்போலாம் எல்லாம் போதா ரெண்டு. இந்த ரோடு எவ்வளோ அகலம் இருந்துச்சு. எல்லாம் ரோட்டில் புல்லு முறைஞ்சி ரோடே அடிச்சு போச்சு. நல்லது படம் அதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? அதை வீடியோ எடுக்க அதை எடுத்து ஏதோ அதால் பற்றிட்டா கிடைக்கிற மாதிரி இருந்தால் கடை எப்படி? கடை அவர் வீட்டு மேலே தான். அவர் காட்டுக்கு போகும்ல அதே வண்டி தான். அதில் தான் ஜேசிபியே போயிருக்கு. எங்கே போயிட்டாரோ தெரியல. ஒரு வயலை வாங்கிட்டு அந்த வயலை சுற்றுறதை பண்ணுறாரு. இதில் தான் வேறு எதாவது ரோட்டில் போனான்னு தெரியல. கோஸ்லோ இந்த தொப்பூர் கனவையில் அப்படி தான் போட்டிருப்பான். கோஸ்லோ போலாம். தண்ணி வேற விட்டுட்டாங்களா? ஓஹோ. ஆனால் வெய்ய அடித்தா மட்டும் எடுக்க மாட்டேன். ஓ அப்படியா?
சரிங்க மாப்பிள்ள. உன்னை பார்த்துட்டு பங்காளி வந்திருக்கிறான்னு குலைக்குது. அப்படி போய் வரணும். அப்படியே அதில் போ. அதில் போ. எல்லாம் காட்டை ஒப்ரூவ் பண்ணிட்டு போயிடறாங்கப்பா. வேறு வராங்களே தெரியுது. ஐயா தரப்பு மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் ஒட்டு எதுக்கு எடுத்துட்டான்டா. தெரியும் எது ஓட்டணும்னு தெரியலையே. அன்னைக்கு இதெல்லாம் ஓட்டிட்டோம். இப்போ எது ஓட்டுறான்னு தெரியலையே. அப்படியே கீழே இறங்கி வண்டிக்கிட்ட போ. ஜேசிபிக்கு போ. எதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் அன்றைக்கி ஓட்டி போட்டோம். பார்த்து 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 இப்படி அப்படியே ஓட்டலாம். அங்கே போய் கீழே வெளியே போகிறோம்ல. கடைசி வீடு போனால் எப்பட்றா வேகமாம்மா கீழையா? இன்னைக்கு நாங்கள் எங்களோட டெப்த்து பற்றியா மாப்பிள்ள எப்படின்னு நீங்கள் காட்டுறியா? காட்டுறோம். மூளையா மாற்றிக்கலாம். அப்படியே ஓட்டு ஓரமாக நிற்கிறதான். சரி புரியல. ஓகே நண்பா. இன்றைக்கி என்ன வேணும் வீடியோ பார்க்குறோமா? இதுக்கு முன்னாடியே வந்து ஜேசிபி வேலை பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்துச்சு. அன்றைக்கி ஓட்டி விட்டு போனோம். அப்படியே ஓட்டிவிட்டு சோளம் விதைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ என்னடான்னா திடீர்னு இதை ஒன்று கொஞ்சம் நல்லா ஓரமாக சுத்தமாக வேலை செஞ்சு அப்புறமேட்டு சோளம் வச்சு 5 கிலோத்தில் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நண்பா. அதனால் சரின்னு சொல்லிட்டு இப்போ 5 கிலப்போ நாங்கள் ஓட்டினோம். ஜேசிபி அங்கிட்டு 10 நிமிஷம் வரும். அதில் நிறைய விட்டுறேன். அப்புறமேட்டு நீங்கள் ஓட்டுங்கன்ட்டோம். அதனால் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் ப்ரோ. அவ்வளோதான். இதை ஜேசிபி மட்டம் அடித்து விட்டா அப்புறமேட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அன்றைக்கி இதே வழியில் வந்து கோகுல் ஓட்டினா, இன்றைக்கி வந்து சுஜித் அவர்கள் ஓட்ட போகிறாருன்னு வச்சுக்காங்களேன். வயல் ஓரளவுக்கு மை பிரதர் மட்டை அடிச்சுக்கிறாரா, என்ன பண்ணிக்கிறாரு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அடுத்து நம்ம சுஜித் இந்த ஒரு வயல் தான் ஓட்டணுமா, இதுக்கொசரம் வண்டி தீர்வா சொல்லிட்டாங்க. அந்த கலப்பை ஆம்பு கலப்பை கட்டாக இருந்துச்சு இல்லை ப்ரோ. சரி அதனாச்சும் காதை மாற்றலான்னு ஐடியா பண்ணிட்டு தான் நானும் சுஜித்தோம். அதுங்காட்டி வாங்க 5 கிலப்பையை ஓட்டி விட்டு போயிருங்க அப்படின்னா. இங்கே வந்து பார்த்தா இவன் என்ன வேலையே செஞ்சு முடிக்கல. இவன் எந்நேரம் வேலையை செஞ்சு முடிச்சு எந்நேரம் எங்களுக்கு வேலை கொடுப்பாருன்னு தெரியல. ஓகே ஆகிற நேரம் நாங்கள் முடிச்சுட்டு இந்த ஒரு வயலே 5 கிலோ ஓட்டி விட்டு காலையில் சோளம் வைக்கணுமா ப்ரோ. அப்படியே ரொட்டேட்டரில் ஓட்டி அப்படியே சோளம் வைக்கணுமா. அதை தான் பண்ணணும். ஓகே நண்பா. கமெண்டெல்லாம் பழைய கமெண்டில் இருக்குது. ஏகப்பட்ட கமெண்ட் இருக்குது. கொஞ்சம் கமெண்ட் ரீட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நண்பா. அடுத்தது ப்ரோ எஸ்கே அக்ரி வியூஸ் 2022-02 இந்த நண்பர் வந்து கேட்குறார். ப்ரோ உங்கள் கிறிஸ் ஜேசிபி சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன். இண்டோஃபார்ம் வண்டி இழுக்கிறதுன்னா சொல்கிறீங்க. டிரைவர் சரியில்லாமல் இருந்தால் ஒரு பிராண்ட் வண்டியை எப்படி எல்லாம் சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. அதுதான் உண்மை ப்ரோ. இப்போ இண்டோஃபார்ம் வண்டி அது டிரைவர் கம்ப்ளைண்ட் தான் ப்ரோ. எல்லா வண்டியும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த பொட்டி என்ன வெயிட்டு பொட்டின்னு தெரில, பொட்டி கரெக்டாக அம்சமாக இருக்குதான்னு தெரில. இதெல்லாம் மேட்சாக இருந்தால் தான் ஒரு வண்டி ஃப்ரீயாக போகும் ப்ரோ. அதனால் வந்து நான் இண்டோஃபார்ம் வந்து கெட்ட வண்டியெல்லாம் சொல்லலை. அந்த ஃபீல்டில் அந்த டிரைவர் ஓட்டுனது சரியில்லை ப்ரோ. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த
டிப்பர் வாடகைக்கெல்லாம் போனோம்னா மேக்ஸிமம் எல்லோரும் வந்து 200 300 கேளுங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க. இங்கே 100 ரூபாயே தர மாட்டேங்கிறாங்க. எங்கே ப்ரோ 300 400 தர போகிறாங்க. அடுத்தது முருகேஷ் கண்ணன் ஒரு நம்பர் இருக்கிறார் 577 ஜாண்டியர் 52 பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்குது ப்ரோ, என்ன பண்ணலாம்? கொஞ்சம் லைட்டாக பம்பு ஓப்பன் பண்ணி விடுங்க, நல்லா இருக்கும் ப்ரோ. அடுத்தது அப்புறம் ப்ரோ பிரவீன் ஒரு நண்பர் கேட்டுக்கிறார் ப்ரோ, வாட்டர் வாஷ் ப்ரெஷர் மோட்டர் எவ்வளோ ப்ரோ? அது வந்து 18,000 வாங்கினேன் நண்பா, ஓகேவா? அது வந்து ட்ராக்டரில் ஃபிட் பண்ணுற மாதிரி வாங்கினேன், 18,000. அடுத்தது நம்ம செட்டை பற்றி வீடியோ கேட்டீங்க, அதையும் போட்டேன். வேறு நிறைய பேர் அந்த இது ஜேசிபி ஒரு நாள் வாட்டர் வாஷ் பண்ணல அந்த வீடியோ போட்டதில் தான் ப்ரோ, அந்த வீடியோ கமெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று அடுத்தது எஸ்வின் சங்கர்னு ஒரு நம்பர் ப்ரோ, கேபின் க்ளீனிங் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. ஜேசிபி கேபினெட்டுக்குள்ளே க்ளீனிங் பண்ணுறது அது என்ன ப்ரோ? நாங்கள் தண்ணி ஊற்றே கழுவ மாட்டோம், மேக்ஸிமம் வந்து ஏர் பிடிச்சிட்ருவோம். ஏன்னா தண்ணி ஊற்றி கழுவணும்னா எல்லாம் துரு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இதே பண்ணி போடுவோம்னு வச்சுக்கோங்க, ஏர் பிடிச்சிடுவோம். அடுத்து ஜெயபிரகாஷ் ஹெச்பி 77 அவர் கேட்டுக்காரு, எங்கே ப்ரோ உங்கள் கை பிள்ளைய காணா இருந்தால் ஃபன்னாக இருந்திருப்பான்ல, அவன் தான் ப்ரோ லீவ் அடிக்கடிக்கு லீவ் போட்டுருக்கிறான், என்ன பண்ணுவான்னு தெரியல ப்ரோ. அடுத்தது வேறு அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஒன்றும் பெருசாக கேட்கல. அடுத்தது ஒரு டோஸ்டிங் வீடியோ இருக்குது, அதில் என்ன கமெண்ட் கேட்டிருக்கிறீங்கன்னு பார்ப்போமா? அப்புறம் சதீஷ் எஸ்கேகே 3818 அந்த நம்பர் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. அதை தான் ப்ரோ நான் நிறைய வீடியோ சொல்லிக்கிறேன்ல, இந்த ஒளிவு மறைவுலாம் இல்லை, எதாக இருந்தாலும் உண்மை தான், பொய் பேசணும்னு எனக்கு தேவையே இல்லை ப்ரோ, எதுவும் உண்மையாக அதுதான் சொல்லுவோம் ப்ரோ. அடுத்து கார்த்திகேயன், கோகுல் வீடியோவில் எல்லாமே கோகுல் வீடியோ இல்லாமல் வீடியோ பார்க்க போர் அடிக்குது ப்ரோ. ஆனால் கோகுல் வரமாட்டேங்கிறானே, நாங்கள் எங்கே பண்ணுறது? அடிக்கடி லீவ் பண்ணுறான், நாங்கள் என்ன பண்ணுறது ப்ரோ? அடுத்தது வேறு என்ன கேட்டிருக்கிறாங்க? அடுத்தது ப்ரோ, நீங்கள் ஓட்டுற வீடியோ போடுங்க ப்ரோ. நீங்கள் ஓட்டுற கேசி முருகன் 32 38 புரியல மெதிக்க நம்ம சுண்டு வேற, நான் எப்படி 5 கிலோ போட்டுட்டோம் எல்லாம் போட்டு மெதிக்கிறான் 20 அப்படிங்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அடுத்தது வேறு அப்புறம் ஒரு நம்பர் சொல்லிக்கிறாரு, டிராக்டர் லவர்ஸ் 57 டிரைவிங் ஜாப் இப்படி தான் ப்ரோ, ஒரு டிரைவர் ஜாப்னா இப்படி தான் ப்ரோ இருக்கும் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. கோகுல் ராஜின்னு ஒரு நம்பர் ப்ரோ, லைவ் வீடியோ போடுங்கண்ணா அப்படிங்கிறேன். நம்ம லைவ் போடுற அளவுக்கு நம்ம மட்டும் ஒன்றும் இல்லை, வேணும்னா கேட்டிங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்ன டைமிங்கோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டைமிங் போட்டு லைவ் வீடியோ வரும் ப்ரோ. அடுத்தது கிஷோர் கவுண்டர் 6300 நானும் மே 24 2024 49 HP ப்ரோ ஜேசிபி எடுத்துக்கிறதான். கீர் பாக்ஸ் ஸ்பீடு கம்மி பண்ணிட்டாங்க, ஃப்ரெண்டு பைக்கு டோசி ஸ்பீடு கம்மி பண்ணிட்டாங்க ப்ரோ. அது கம்மியெலாம் பண்ணல ப்ரோ, ஆஸ் பவர் கம்மிங்கிறதுனால வந்து மஞ்சில் தங்குது, வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு தான் வித்தியாசம் ப்ரோ. அதனால் கீர் பாக்ஸ்லாம் இங்கே எதுவுமே பண்ணலை. ஓகே நண்பா, அவ்வளோதான். ஜேசிபி ஓட்டிட்டு மேலே ஏறிடுச்சு, நிறைய விட்டு வேலை முடிஞ்சது வர நிறைய விட்டாங்க. இப்போ நம்ம சுஜித்தை வந்து விட்டு புடங்க போகிறார், எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு தெரில. அடுத்து கிஷோர் கவுண்டர் 6300 அவர் சொல்கிறாரு ப்ரோ, சோனாலிகா டிராக்டரில் ஹைட்ரோலிக் ஆயில் ரீஃபில் பண்ணுவது எப்படி ப்ரோ? ரீஃபில்னால் எப்படி ப்ரோ? பூரா ஆயிலையுமே சேஞ்ச் பண்ணுறீங்களா, இல்லை பழைய ஆயில் ஊற்றும் போது கொஞ்சம் பத்தாயிரத்துக்கு மட்டும் ஆயில் வாங்கி ஊற்றுறீங்களா? அதிலே பாருங்கள் ப்ரோ, கியர் பாக்ஸ்க்கு மேலே வந்து ஆயில் செக் பண்ணுற லெவல் இருக்கும், அதில் எடுத்து செக் பண்ணலாம். நான் வேணா என்னால் முடிஞ்சால் அந்த வண்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் ப்ரோ.
அடுத்தது நண்பா டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு நம்பர் கேட்டார் 6621. ப்ரோ உங்கள் டிப்பர் எத்தனை யூனிட் பிடிக்கும்? எத்தனை யூனிட்டில் பாயிண்ட்டு தான் 90 பாயிண்ட் பிடிக்கும் ப்ரோ நம்ம டிப்பரு. யூனிட்லாம் இல்லை, இவங்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து யாருமே வந்து ஒரு யூனிட்டே வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாம் பாயிண்ட் 90 வச்சுருப்பாங்க, இல்லைனா 85 இதுக்கு மேலாம் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க ப்ரோ. அடுத்தது இது வில்லேஜ் தமிழன் 2926 நம்பருக்கு மகேந்திர டிராக்டரில் கியர் போடும் போது சவுண்டு வருது ப்ரோ, டேமேஜ் ஆகாதா? அது ஒன்றும் பெருசாகாது ப்ரோ, அது லைஃப் நல்ல லைஃப் வரும் ப்ரோ. அவ்வளோ திடீர்னு மகேந்திராவில் வந்து கியர் பாக்ஸ் மேலே வைக்காது ப்ரோ. அது லைட்டாக டர்ன்னு ஒரு சவுண்டு வரும், வந்தாலும் அது வேலை ஒன்றும் பெருசாக வைக்காதுன்னு வச்சுக்காங்களேன். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல ப்ரோ. ஐயோ மகேந்திராவில் கியர் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல வச்சுக்காங்களேன். அதனால் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரலாம் ஓட்டுறேன். அது மாதிரி இன்னும் ஒன்றும் எனக்கு கம்ப்ளைண்ட் ஆனதில்லை, எதுவும் பிரச்சனை வந்ததில்லைன்னு வச்சுக்காங்களேன். அடுத்தது என்னன்னு வீடியோ பார்க்கலாம். பழைய வீடியோ அதனால் டக்குன்னு அந்த கமெண்டெல்லாம் முக்கியமான கமெண்டெல்லாம் ரீட் பண்ணிட்டு வரேன் ப்ரோ. ஏன்னா இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த நிதிக்கு நான் இன்னும் ரீட் பண்ணாதுக்கிறேன். அடுத்தது தர்னேஷ் 45 நம்பர் கேட்டுக்கிறார் ப்ரோ, செயின் டிரைவ் பெஸ்ட்டாக கீர்? இது நிறையா வீடியோ சொல்லிட்டேன். செயினும் பெஸ்ட்டு தான், ஒரு விதத்தில் கீரும் பெஸ்ட்டு தான். நம்ம ஓட்டுறதுல தான் ப்ரோ இருக்குது எல்லாமே. அடுத்தது பெரியசாமி 3414 ப்ரோ மகேந்திரா 575 டிஐ பூம்புத்ரா மாடல் லைட் எத்தனை வாட்ஸ் போடலாம்? ஏன்னா லைட் எத்தனை வாட்ஸ் போடலாம்? பல்பா ஹெட்லைட் பல்பு வந்து 55 வாட்ஸ் போடும் ப்ரோ. 100-90 போட்டிங்கன்னா பெல்ஸ் ரொம்ப டல்லாக வரும். 55 வாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். அடுத்தது ஹர்ஷித் தரன் 5017 ப்ரோ மகேந்திரா பூமி 275 டிராக்டர் வி கேன் புட் 13 சைஸ் டயர் ஆர் நாட்? 13 சைஸ் டயர் போடலாம் ப்ரோ, பட் ஆனால் வந்து மர்காடில் இடிக்குதான்னு பாருங்கள். ஆனால் போட்டால் ஓடு நல்லா ரிசல்ட்டு நல்லா இருக்கும் ப்ரோ, அதெல்லாம் பயந்துக்காதீங்க. அடுத்தது முனிசாமி அவர்கிட்ட ரொட்டேட்டர் 1 மணி நேரம் எவ்வளோ ப்ரோ ஓட்டுறீங்க? 1300 ரூபாய்க்கு ஓட்டுறோம் ப்ரோ எங்கள் ஏரியாவில். அடுத்து டிபிஎஸ் டிராக்டர்ஸ்னு ஒரு நம்ம கேட்ட ப்ரோ ஜேடி 42 பிளேட் ரொட்டேட்டர் வந்து, அதாவது ஜாண்டியர் 42 பிளேடு வந்து 4 லிட்டர் போகுது ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கார் மேட்டுக்காட்டுக்கு. அடுத்தது ப்ரொபோசர் 4535 அவருக்கு டெய்லரில் வீல் ஆக்சலில் கிரீஸ் அவுட் சைடு வருது ப்ரோ. அதுக்கு என்ன ப்ரோ? அது என்ன ப்ராப்ளம்னா வந்து பேரிங்கி கொஞ்சம் அடி வாங்கியிருந்தால் அந்த பிரச்சனை வரும், ஆயில்ஸில் போயிருந்தாலும் அந்த பிரச்சனை வரும் ப்ரோ. நம்ம சுஜித் ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஓட்டுறதுக்கு. அடுத்தது முத்து கணேஷ்னு ஒரு நம்பர் 5773 ப்ரோ 1 ஹவருக்கு வாடகை எவ்வளோ ப்ரோ? 1300 ரூபா ப்ரோ. சிவராஜ் 2815 ப்ரோ அந்த கத்தி அப்பாச்சி மண்டை எவ்வளோ ஹவர் ஓடுன்னு ஒரு வீடியோ போடணும். அப்ராக்சிமெண்ட்டாக அதான் ப்ரோ. யார் கேட்டுதுன்னா சிவராஜ் 2815 அந்த நம்பர் கேட்டிருந்தார் ப்ரோ. அந்த எல்ஜே பிளேட் ரெண்டு இந்த எல்ஜே பிளேடு எத்தனை செட்டு கத்தி ஓடுன்னு கேட்குறாரு. என்ன ப்ரோ 55 லிட்டர் 55 மணி நேரம் ஓடி டைமா ஒன்றும் பெருசாக ஓடல ப்ரோ, ஒரு 55 மணி நேரம் தான் ஓடுது. ஏய் இப்போ தான் M1 ஓட்டுறான், அன்றைக்கி M2 போட்டு ஓட்டுறான் ப்ரோ வரேன். அடுத்து லோகேஷ் பிளேயிங் ஃபார்மர் உண்மை சொன்னதுக்கு வாட்ஸ்அப் ப்ரோ. நான் வந்து பொய் சொல்லணும்னா இல்லை, எதுவுமே உண்மை தான். நம்ம சேனலில் பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒன்று ப்ரோ, நீங்கள் வந்து தப்பாக பொய் சொல்கிறீங்க ப்ரோ. நம்ம தூக்கிட்டு ஆடுறது பார்த்தீங்களா? நாம் வந்து எதுவுமே பொய் சொல்லணும்னு இல்லை ப்ரோ, என்ன உண்மையோ அதை தான் சொல்லுவேன். இல்லைன்னா நான் அந்த பொய் சொல்லி நான் வீடியோ போடணும்னு இல்லை ப்ரோ. அடுத்தது செடியை மட்டும் ஒதுக்கி விட்டு அதில் அடுத்தது என்ன கமெண்ட் நல்ல வகை வராது. சாமி பி 5288 ப்ரோ மைலேஜ் சொல்லுங்கள் ப்ரோ. மைலேஜ் வந்து 4 லிட்டர் ப்ரோ நோவோ சீரீஸுக்கு. அடுத்தது டக்கர் 250 சக்தி. நான் சக்திமான் பிளேடு வந்து 150 ரூபாய்க்கு தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். ரியலி சூப்பர் பிளேடு ப்ரோ.
சத்திமான் பர்ஃபார்மன்ஸ் இன் லைஃப் 2 when compared to எல் பிளேட். சத்திமான் பிளேடு வந்து கோமதிக்கு போடுறது கஷ்டம் தான் ப்ரோ. அடுத்தது ப்ரோ பிளேடு ஜே இருந்தாலும் ஐஜே பிளேடு இருந்தாலும் பிளேடு எந்த மாதிரி மாறும் அண்ணா ஒரு சொன்னார் ப்ரோ. இருந்தாலும் எல் பிளேடு தான் பெஸ்ட்டாக ப்ரோ. எஸ் ப்ரோ, எல்சி இது ரெண்டுமே நல்ல பெஸ்ட் பிளேடு ப்ரோ. அவர் என்ன பேருனே தெரில ப்ரோ. ஏன்னா விட்டு ஆட்டி விடாதரா அண்ணா. ரொட்டேட்டர் ஓட்டுறீங்களா? ஏன்னா ரொட்டேட்டர் வந்து ஜாயிண்ட் வந்து இந்த அளவுக்கு வளைஞ்சு போகுது. அப்படி நீங்கள் ஓட்டுறீங்க ஜாயிண்ட் எதுவும் ப்ராப்ளம் வராதான். அப்போ தான் ப்ரோ டர்னிங் ரேடிஸ்லாம் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டார் போயிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணோம்னு வச்சுக்காங்க, டர்னிங் ரேடிஸ் நல்லா இருக்காதுன்னு வச்சுக்காங்களா. அதனால் நம்மளாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் லூஸாக தான் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அடுத்து கிறிஸ்டோர் நண்பர் அவரே தான் கட்டுது ப்ரோ. உழவன் ரொட்டேட்டர் உங்களை வாங்கலான்னு இருக்கேன் ப்ரோ. எப்படி ப்ரோ நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டது. நல்லா இருக்கும் ப்ரோ. எதுக்குமே இழைச்சதில்லை. எல்லாம் காசு தான், மனசு தான் காரணம். இங்கே எந்த பிளேடு போட்டாலும் மண்ணில் வெட்ட தான் செய்யும். இது ஈரக்காடாகிறதுனால குட்டாங்கட்டுது. அன்னைக்கெல்லாம் வர காடாக இருந்துச்சு. இன்றைக்கி தண்ணி இது விட்டாங்களா என்னன்னு தெரில ப்ரோ. எல்லாம் ஈரமாக இருக்குது. சரி ஈரமாக இருக்குது. அடுத்தது இந்த அடுத்து ஒன்றும் இம்பார்ட்டண்டாக வரலையே. அடுத்தது மகின்னு நண்பர் ப்ரோ. ரொட்டேட்டர் கோமதி பெஸ்ட்டா இல்லை ஏவே பெஸ்ட்டா ஏஜிஎஸ் பெஸ்ட்டா ப்ரோ? ப்ரோ எல்லாம் அந்தந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டு ப்ரோ. இதுதான் இந்த ரொட்டேட்டர் எடுங்க நல்லா இருக்கும்லாம் சொல்லல. எல்லா ரொட்டேட்டரும் அந்தந்த ஃபீல்டுக்கு நல்லா தான் ப்ரோ இருக்கும். எதுக்கும் இழைச்சதில்லை சளிச்சதில்லை. எல்லாமே அந்தந்த ஃபீல்டு வந்து சூப்பராக தான் ப்ரோ இருக்கும். ப்ரோ உங்கள் கிரீஸ் கண்ணை பற்றி சொல்லுங்கள். கிரீஸ் கண்ணதுலாம் சூப்பராக தான் கிரீஸ் கண்ணு இருக்குது. அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். புதுன்னு தகுதாங்க ஜிஜிட்டு டைட்டாக இல்லையா. அன்னைக்கு ஓட்டணுமே அது போக போச்சு. இன்னைக்கு புதுன்னு இருக்குதுங்கிறான் ஜிஜிட்டு. அடுத்தது என்ன வீடியோவில் கமெண்ட் என்ன வீடியோ பார்ப்போமா? எல்லாம் பழைய கமெண்ட் 1 மாதம் முன்னாடி எடுத்தது நிறையா கமெண்ட் இருக்குது ப்ரோ. நல்லா சொல்லி முடிச்சு பக்கமாக வந்தால் தான். ஏன்னா 1 மாதத்தில் நான் கமெண்ட் ரீட் பண்ணாத விட்டதுனால எல்லாம் தேங்கி போச்சு ப்ரோ. அடுத்தது கார்த்திக் சாமி 84-24 நம்பர் ப்ரோ. எங்கள் ஏரியாவெல்லாம் வந்து டெய்லர் பர்ஃபார்மன்ஸுக்கு 4 வார்டு தான் ப்ரோ. 4500 to 5000. இங்கெல்லாம் ஒரு நடக்கணக்கு ப்ரோ. அதை அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து எல்லாத்துறை 61-17 ப்ரோ. டீசல் வண்டி டேங்க் ஃபுல் பண்ணிடுவாங்களாம். அவங்க ஊரில் 3500 ரூபாய். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணி வரலுமா. எங்கள் ஏரியாவெல்லாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஒரு நடை ஓட்டினாலும் சரி 4 நடை ஓட்டினாலும் சரி அன்னைக்கு காசு வாங்கிக்கா. அதுக்கு தகுந்த மாதிரி காசு வாங்கிக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க ப்ரோ. அடுத்தது மைக்கி கம்பர்சர் ஆயில் சேஞ்ச் வீடியோ போடுங்க. கம்பர்சர் என்ன கம்பர்சர் சொன்னே தெரியலாம் வீடியோவில். அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ப்ரோ. எப்படி சொல்கிறது, எப்படி லாபம் எதிர்பார்க்க முடியும்னா நான் எப்படி சொல்கிறதுன்னு அதுக்கு எனக்கு தெரியல. உண்மையை சொல்ல போனோம்னா எல்லா வண்டியும் ஒரு நாளைக்கு ஓடினா ஒரு 10,000 மீதி ஆகும் ப்ரோ. ஆனால் அது எல்லா நாளும் அப்படி ஓடுமானா அது கஷ்டம்தான் ப்ரோ. ஏதோ கிடைக்கிறப்போ ஓடிட்டா சரி. எல்லா நாளும் ஓடுறது கஷ்டம்தான் ப்ரோ. சேர்றா மகேந்திரா. சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன். இருத்து கட்டிக்க வரேன். வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி நான் இருட்டு கட்டினாடி கூப்பிட்றேன். இருட்டு கட்டிக்க நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே நண்பா. அதுங்காட்டியும் பக்கத்தில் ஒரு 2 ஜேசி போடுது. நம்ம பசங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. அவர் வேறு ஃபோன் பண்ணி பேசினா இருட்டோட கட்டி வச்சுரா, நான் வீடியோ ஷூட் பண்ணிடுறேன், அப்புறமேட்டு கூட ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். இருட்டு கட்டிக்கிட்டா வீடியோ ஷூட் பண்ண முடியாதரா அப்படின்னு சொன்னேன்.
விஜித்துக்கு வேறு தூக்கவே மாட்டேங்குதான். அடுத்தது விஜித்து எவ்வளோ ட்ரை பண்ணுறான். தூக்குடி சாமின்னு, ஆனால் தூக்கவே மாட்டேங்குதான். அடுத்தது டூயூன் வேணும்னு ஒரு நண்பர். ப்ரோ கிங் பின் நல்லா இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது? காக்கி கட்டி தப்பாக்கியில் தூக்கி ஆட்டுனாவே தெரியும் ப்ரோ. போதுண்ணா, தூக்கி போடுறா, கம்மியாக பிடி போதும். உனக்கு தானே தூக்கம். அடுத்தது பெரியசாமி சுராஜ் டாக்டர் ஹைட்ரோலிக் பம்பு எங்கண்ணா இருக்கு ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா. பழைய மாடலா ஓல்டு மாடலா லேட்டஸ்ட் மாடலா அதை சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும் ப்ரோ. யார் கேட்டுருக்குறாங்கன்னா பெரியசாமின்னு ஒரு நண்பர் கேட்டுருக்கிறார். பழைய மாடலா லேட்டஸ்ட்டாக ஓல்டா இதை சொன்னீங்கன்னா நான் அது உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுறேன் ப்ரோ. அப்புறம் விமல் ஒன் டே டெய்லருக்கு 4500 ரூபாய் எங்கள் அண்ணா டீசல் அவங்க பார்த்துக்குவாங்களாட்டுக்குது. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு நண்பர் கேட்டு ப்ரோ நாசியல் வீடியோ போடுங்கோ. கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ, ஒரு நாளைக்கு நாசியல் வீடியோ போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாசியல் வீடியோ உங்களுக்கு போடுறேன். அது 415 பொம்மை நாச்சில் கூட கொடுக்கணும் கடையில். கொஞ்சம் டீசல் சேர்த்து போகிற மாதிரி இருக்குது. அது சர்வீஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் ப்ரோ. அடுத்தது ஹரிஹரன் டிப்பர் டயர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கோ. டிப்பர் டயர் பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி வந்து ஒரு 7000 ரூபா போட்டால் ரீபெல்ட்டே எடுத்துக்கலாம் ப்ரோ. இந்த 1500 ரூபாய்க்கெலாம் எடுத்து போடாதீங்க. 1500 எடுத்து போட்டால் பெரிய தலைவலி. அதனால் மேக்ஸிமம் வந்து எடுத்து போடுறீங்க ஒரு 3/4 டயர் நல்ல டயராக பார்த்து எடுத்து போடுங்க. லைஃப் லாங் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அடுத்தது வேறு யார் கேட்டிருக்கிறாங்க ப்ரோ ட்ரேடர் பிடிஓவில் ஆயில் லீக்கேஜ் ஆகுது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது? கிறிஸ்டோர் கவுண்டருங்க கேட்டுருக்கிறார். அதுக்கு பாருங்கள் ஆயில் சீல்லாம் இருக்குது ப்ரோ, தனியாக விற்கிது. அது என்ன வண்டின்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா அந்த ஆயில் சீல் கொடுத்துருவாங்க. அந்த பழைய ஆயில் சீலை பிடிங்கிட்டு புது ஆயில் சீல் அடிச்சுக்காங்க ப்ரோ, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. அடுத்து செல்லதுரை ப்ரோ உங்களுக்கு எல்லா வண்டியும் ஒன்றா ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபம் எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள் ப்ரோ. மேலால சொரணிட்டு வருதுடா. இறங்காதுடா, இறங்காது. எப்படி இறங்கும் உனக்கு? குறுக்கு சால் ஓட்டினா இதுதான் ப்ரோ சல்ல. எப்படி சொல்கிறது, கலப்பையை வந்து ஃபுல் டெப்த்தே கொடுக்க முடியாது. ஆமாம் ஆப்ரேட்டர் சரியில்லையா ப்ரோ, பார்த்துக்காங்க கேட்டுக்காங்க. இவனை விட்டுருந்தா ரொம்ப ஆழமாக ஓட்டிருப்பான். கேஜிபியில் அப்புறம் டோசிங் பண்ணால் அப்புறம் 20 என்ன ப்ரோ பண்ணோம். இப்போ பாருங்கள் நேராக ஓட்டுறதுக்கும் குறுக்க திருப்பி ஓட்டுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிற மாதிரி. குறுக்க திருப்பி என்றைக்குமே 2 சால் பார்ட்டி ஓட்ட சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குறுக்கு சால் இது மாதிரி ஓட்டிவிடுங்க, ஓகேவா? 2வது சால் நெட்டு சால் பிடிச்சி ஓட்டுங்க. அப்போ தான் வந்து கலப்பையை வந்து தூக்காத ஒரே டெப்த் கொடுத்து ஃபுல்லாக அழுத்தி ஓட்ட முடியும். புரியுதா இல்லையா? இப்போ பாருங்கள் குறுக்கு சால் என்ன தான் பண்ணாலும் தூக்கி பிடிச்சா தான் வண்டி திரும்பும். இதே வந்து நெட்டு சால் நீங்கள் அழுத்தி பிடிச்சின்னா இங்கேருந்து அந்த தலவை போக மட்டும் நல்லா ஃபுல்லாக அழுத்தி பிடிக்கலாம். தலைமாடு போய் தான் தூக்குற மாதிரி வரும். அதனால் டெப்த்து நம்ம நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். 4 wheel drive வெயிட் மட்டும் இருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரோ. வெயிட் இல்லாத போச்சு. பம்பரும் டாப்பும் போடணும். இந்த ரயில் போட்டு தான் ஆகணும். என்ன பண்ணுறது? பாரு எங்கே விட்டு ஏற்றிட்டு இருக்குதுன்னு. அது யார் அவ்வளோ தூரம் போகிறது? அங்கே யார் போகிறது? என் தம்பியாரன் வர மேலே வந்து கரை போட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் கரை முடியல. இன்னொரு தாள் நாங்கள் ஓட்டி முடிக்க மட்டும் கரை போட்டுக்கிட்டே இருப்பானா என்னன்னு தெரில ப்ரோ.
சுஜித் 2வது சால் பிடிக்கிறார். நெட்டில் போட்டு இழுத்து விட்டுருன்ட்டா வேலை முடிஞ்சிச்சு. இழுத்து விட்டு அந்த ஜேசி பாவத்தில் அடித்து மெதிச்சதெல்லாம் ஒரு நேரம் நிறைய விட்டு அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ப்ரோ. 2வது சால் இவன் பாருங்கள் சாலை மாற்றி போகிறதுக்கு அப்படி வந்து இப்படி ரிவர்ஸ் போட்டு எடுப்பான். தெரியுதா? ரெண்டாவது சால் வந்து நம்ம அழுத்தி பிடிச்ச வாகல அப்படியே கன் மாதிரி போகலாம். இப்போ மூளை ரிவர்ஸ் எடுத்து போட வராரு. நல்லா அழுத்தி பிடிச்ச ஓட்ட ஆடு ஈரமாக இருக்குது. ஓகே நண்பா, சுஜித்தை விட்டு நுணுக்கிட்டு இருக்கிறார். அந்த ஒரு வேலை ஓடிவிட்டு அதை அங்கே பாருங்கள். அன்றைக்கி நாங்கள் ஓடி போட்டு போனோம்ல, இதெல்லாம் வண்டி வச்சு மிதிச்சிருச்சு. இந்த தாரையை மட்டும் ஒரு ஓட்டி விட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதுக்காண்டி ஜேசிபி என்ன வேலை பண்ணுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி ஆளுங்க செய்கிற வேலையெல்லாம் ஜேசிபிலே கரை போடுற வேலை. உங்கள் ஊரில் இது மாதிரி தான் கரை போடுவாங்களா? எப்படி போடுவாங்க, என்ன போடுவாங்கன்னு கொஞ்சம் கம்மியான சொல்லுங்க ப்ரோ. தெரியுதா? கரை இப்படி போட்டுவிட்டு அப்படியே வச்சு அமுத்தி விட்ருவாங்க. ஒரு ஒர்க் மாதிரி தெரியுதா? உங்கள் ஏரியாவில் எப்படி போடுவாங்க வேறு? போட்டு அள்ளி போட்டு இப்படி கட்டுன்னு வச்சு அமுத்தி விட்டா வேலை முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பார்த்தா அப்படியே முழுன்னு ஒரு வரப்பு மாதிரி அடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் வரப்பு கட்டுறதுக்கெலாம் ஆள் இல்லை ப்ரோ, எல்லாம் மிஷின் ஆகி போச்சு. அதனால் வேறு வழி இல்லை, அப்புறம் இப்படி தான் பண்ணி ஆகணும். அப்படியே இதை அப்படியே ஓரம் அரைக்கி பிடிச்சி எடுத்து விடுவாப்புல. இது அப்படியே தலை ஓரலாம் கொண்டு போய் விட்டுட்டு அந்த கரை வேலை முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நாம் இதை அப்படியே நெட்டில் ஒரு இழுப்பு இழுத்து விட்டா நாளைக்கு ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு நல்லா பூ மாதிரி இருக்கும். அடி நம்ம சுஜித் பாரு தூக்க மாட்டேங்குதுன்னுக்கிட்ட ஓட்டிட்டு இருக்கிறான் ப்ரோ. அவன் தூக்குனா வெயிட் இல்லைன்னு சொல்லுவான். இவன் என்னடான்னா தூக்கணும்னா பாருங்க பாரு 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 என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான். ஓடுற வண்டி சித்திராவதை பண்ணி எடுக்கிறான். நீ ஆவாதரா நீ. What's day? வண்டி தூக்க மாட்டேங்குதா? சரி தாண்டா, அவன் தூக்குதுன்னு கிடக்குறானா, இவனுக்கு தூக்க மாட்டேங்குதுன்னு கவலை. எல்லாம் வெறும் சர்ஜன மரம் வேற மாட்டுது ப்ரோ. ஓகே நண்பா, ஜேசிபி அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. டிராக்டரும் அவ்வளோதான் முடிஞ்சுது ப்ரோ. அவ்வளோதான் கிளம்புறோம். ஓகே நண்பா, நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், டேக் கேர். அவ்வளோதான், எல்லாம் வேலையை முடிஞ்சுது. கடைசி நேரத்தில் டீ கொண்டு வரீங்க. அதான் வேலையை முடிக்க, வேலை செய்யும் போது டீ கொடுக்கல. அது போயிட்டு போகுது போங்க. ஒரு மழை பெஞ்சு கூப்பிட்ற மாதிரி அந்த கட்டை போகுது. இந்த அவ்வளோதானா?
ஒரு சுற்று இருக்குது ப்ரோ. அது ஓட்டிட்டான், அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. மேலே ஒரு 2 எழுப்பு எடுத்து விட்டு அப்படியே பொடி நடையாக கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. அப்படியே ரிவேஸ் போட்டு எடுத்துக்கா. ரிவேஸ் தான் போடுவான்னு நினைக்கிறேன். அதை தான் பண்ணுறான். ஒரு பிட்டு வாழலாம் மாட்டினா ரிவேஸ் போட்டு எடுக்கிறது தான் ப்ரோ பெஸ்ட்டு. சும்மா நாம் வந்து இது பண்ணுறதெல்லாம் தப்பு. ஒரு பிட்டு மாட்டும் போது தான் நாம் ரிவேஸ் போட்டு எடுத்துக்கிறது நல்ல பையனுக்கு அடையாளம். நீ அடங்க மாட்டா. போதுப்பா. இது ஒரு இது கொடுத்து விட்டு போகலாம். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பொழுது வேறு இறங்கிருச்சு. சொல்கிறான் வண்டியை. இதை அப்படியே ஓட்டி விடு. எவ்வளோ அப்படி போதும். எவ்வளோ அப்படியே போய் சோள வைக்கிற காட்டு தானே போது விடு. அப்படியே ஒரு 2 சுற்று விட்டா வேலை முடிஞ்சுது ப்ரோ. இதே நாளைக்கு இல்லைன்னா வச்சுக்காங்க, ரொட்டாட்ரு விட்டுனா கடனை அடிக்கும். மேலால இப்படி பைப் இருக்கு. ஒரு நிமிஷம் நெல்ல எடுக்கட்டும், வண்டி எடுக்கட்டும், அப்புறம் ஓட்டிக்கலாம். ஓகே நண்பா, இருட்டே கட்டிக்கிச்சு. அவ்வளோதான், அப்படியே கிளம்பிட்டு தான். இது ஒருத்தர் அப்படியே போ, இதில் போ, அது ரிவேஸ் போட்டு வச்சுக்கலாம். மேலால இப்படி அது பேண்ட்ஸில் விட அதான் ரொட்டாட்டர் ஓட்டிக்கலாம். அப்படியே இதில் போட்டுக்கிட்டு அவ்வளோதான். ஓகே, தூக்கிக்கா போகலாம். அப்படியே ஒரு புரிஞ்சு அது ஒரு உருவிட்டோம். ஒரு நிமிஷம் இறங்கி போயிட்டோம். அதே தண்ணி வீட்டில் இறங்கி விட்டோம். இல்லை பதம் ஆகும். இங்கே என் மேலே அடிக்காத வண்டி ஓட்டணும். ஆமாம், கொடியாடா. அவ்வளோதான், பிடிக்கிட்டோம் போகலாம். என்ன கருக்கும்னு தெரியுதுடா. இதில் வேறு நைட்டில் வேறு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க ப்ரோ, பார்க்கலாங்கிறீங்க. எங்கே ப்ரோ தெரியுது? சாயந்தரம் இப்போ தான் மணி 7. இதுக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிச்சுக்கிறேன். இதோட முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை டேக்கர். இன்ஷா அல்லாஹ்.